ரீசெண்டாக வந்த மூவி சாங் அப்டேட்ஸ்லாம் வந்து லைனாக பார்த்தலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் 173 டேரக்டர் வந்து சுவிச் ஆகி லாஸ்ட்டாக வந்து நம்ம அஸ்வத் மாரி வந்து கன்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி வந்து ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரஜினி 173 அதாவது தலைவர் 173க்கு பார்த்தீங்கன்னா தர்மன்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. அதாவது 5 ரூபா டாக்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, இது படையப்பாவும் வேட்டையாடி விளையாட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்து வச்சுருக்கோம். நல்ல கமர்ஷியல் மூவியாக த்ரில்லராக இருக்கும்ன்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கன்ஃபார்மாக அஸ்வத் மாரிமுத்து டேரக்டிங்காக நம்பி போகலான்ற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி போஸ்டரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டாரு, கையில் பார்த்தீங்கன்னா வாட்சி, அதில் 12 டைமு, இதையெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி சூப்பராக போஸ்டர் ரெடி பண்ணாங்க. இந்த போஸ்டரும் வந்து பிஆர் வந்து தலையை மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்ரோல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபோட்டோ ஷூட் வந்து விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் அது, ஆனால் போஸ்டரில் பார்த்த உடனே நம்மளோட மாதிரியே இல்லை, அந்த மாதிரி தலைவர் வந்து இருக்கார். அதனால தாங்க தலைவர் வந்து இன்னும் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறதால தான் ஒன்றுத்துக்கும் ப்ரூஃப்லாம் வச்சுட்டு இருக்காங்க. தலைவரோட ஆக்டிங் எப்படி போல. ஸோ இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆதினா கிட்ட வந்து அடிப்பொடின்னு ஒரு பாட்டு, பிரேக்கப் சாங்கு. நோ ஆதினா, பழைய ஆதினாவை தான் எங்களுக்கு வேணும், இந்த ஆதினாவே எங்களுக்கு வேணான்ற மாதிரி தான் இருக்குது. இது பிரேக்கப் சாங் என்ன தான் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே அந்த பழைய ஆதினா இல்லை, கம்பேக் ஆதினான்ட்டு எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ரிட்டன் வந்து மீதி இருக்க பாட்டாச்சும் கொஞ்சம் நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்தார் 2 வந்து செப்டம்பர் 10 வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கார்த்தி, எஸ்ஜே சூர்யான்ட்டு கொஞ்சம் பெரிய கேஸ்டிங்கில் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு இருக்க படம் தான் சர்தார் 2. அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காம்படிஷனாக இன்னொரு ஒரு சூப்பரான வேறு லெவல் படம் ஃப்ரான்ச்சைஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 3. இந்த படத்துக்கும் நல்லாவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இது டிமாண்டி காலனி 2 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் லைட்டாக சம்பவம் பண்ணிச்சு தான். அதோட ஹைப் வந்து கண்டிப்பாக இருக்குன்றதுனால டிமாண்டி காலனி 3க்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆகி அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுறாங்க, செப்டம்பர் 11ன்ற மாதிரி போஸ்டர்லாம் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சர்தார் 2வா இல்லை டிமாண்டி காலனி 3யா, இந்த 2 படத்தில் எந்த படம் வந்து பந்தயம் அடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாட்டா, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பட்டா மம்மி.